Hi students. Now I going to teach about hybridization. First நம்ம what is hybrid ஒன்று பார்த்துக்குவோம். அதுக்கப்புறம் steps ஓகேங்களா. இது based on hybrid 2 மார்க் ஆகும். அதோட steps 3 மார்க்கும் சொல்லி 2 plus 3 5 மார்க்கை நமக்கு கொடுப்பாங்க ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம what is hybrid பார்த்துக்குவோம். That name is called hybridization ஓகேங்களா. இப்போ ஹைப்ரிட்னா என்ன? ஒரு ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் ஒரு நியூ 2 கிராப்ஸ் ஒரு நியூ கிராப்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு ப்ரொடியூஸ் பண்ண கேரக்டர்ஸ் ஒரு கிராப்ஸு நியூ கிராப்ஸாக வெரைட்டிஸாக க்ரியேட் பண்ணுறோம். எப்படி முடியும்? 2 or more பிளான்ஸோட ஜெனட்டிக்கல் கேரக்டர்ஸை கிராஸ் பண்ணுறோம். ஜெனட்டிக்கல்னால் டிஎன்ஏ மிக்ஸ் பண்ணுறோம், இல்லை சைட்டோபிளாஸோட ஒரு டிஎன்ஏ மிக்ஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி நாம் ஒரு சில மேனிப்புலேஷன் பண்ணும்போது அந்த ஜீன்லாம் ஒன்றா சேர்ந்து டுகெதர் தட் ரிசல்ட் இஸ் கால்டு ஹைப்ரிட். ஒன்றும் இல்லை, 2 different characters of plants எடுத்து அது ஜெனட்டிக்கல் மூலிமா கிராஸ் ப்ராசஸ் பண்ணுற அந்த கேரக்டர்ஸ் பேர் தான் ஹைப்ரிட். இதை ஃபஸ்ட்டு நேச்சுரல் ஹைப்ரிட் பண்ணது யார் அப்படின்னா காட்டன் மேத்தர். எந்த பிளான்ட்னா மேஸ் பிளான்ட் ஓகேங்களா. காட்டன் மேத்தர் என்ன பிளான்ட்டு? மேஸ் பிளான்ட்டில் இந்த ஹைப்ரிடைசேஷன் ப்ராசஸை ஃபைண்ட் பண்ணினார் ஓகேங்களா. அதை வச்சு நம்ம ஸ்டெப்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் பண்ணால் நமக்கு 5 ஸ்டெப்ஸ் இருக்கும். மேபி ஸ்டெப்ஸை மட்டும் கேட்டாங்கன்னா 5 பாயிண்ட்டுக்கு 5 1 மார்க் போட்டு 5 மார்க்கை கன்சிடர் பண்ணிவிடுவாங்க ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு தெரியும் ப்ரொடியூசிங் நியூ கிராப் வெரைட்டிஸை 2 or more ஜெனட்டிக்கல் கிராஸ் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு நியூ டுகெதர் வாட் இஸ் ரிசல்ட் ஒன்று வெளியே வரும். தட் இஸ் கால்ட் ஹைப்ரிட். அந்த ஹைப்ரிட் ஃபஸ்ட்டு நேச்சுரலாகவே சொன்னது யார் அப்படின்னா காட்டன் மேத்தர். எந்த பிளான்ட்டில் ஃபைண்ட் அவுட் பண்ணான்னா மேஸ் பிளான்ட்டில். ஸோ இதை வச்சு நம்ம ஸ்டெப்ஸு 5 கேரக்டராக பிடிச்சிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் செலெக்ஷன் ஆஃப் பேரண்ட்ஸ். வாட் இஸ் இட்? செலெக்ஷன் ஆஃப் பேரண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடிய பேரண்ட்ஸை நல்லா வயபிளான பேரண்ட்டை நம்ம எடுக்கணும் ஓகேங்களா. ஸோ மேல் ஆர் ஃபீமேல் பிளான்ஸ் எடுத்துட்டோம். ஒரு டிசைட் த கேரக்டர்ஸ். டிசைடு கேரக்டர்னா எனக்குள்ளேயே 1000 கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து வேல்யூபிளான கேரக்டர்ஸ் மட்டும்தான் ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ் தான் டிசைடு கேரக்டர்ஸ். அதை நம்ம செலெக்ஷன் பண்ணிக்கிறோம். எதோடைய மேலோட கேரக்டர்ஸும் as well as ஃபீமேலோட கேரக்டர்ஸும் எடுக்கிறோம். அதில் நமக்கு சூட்டபிளான கேரக்டர்ஸை எடுத்து நம்ம என்ன செலெக்ஷன் பண்ணி வச்சுக்கிறோம். அந்த செலெக்ஷன் பண்ணது அப்படின்னா டெஸ்ட்டு மூலிமா அப்படின்னா ஹோமோசைகோசிட்னா ஒரே மாதிரி கேரக்டர்ஸை நம்ம உள்ளே நுழைக்கிறோம். ஒரே மாதிரி கேரக்டர்ஸை 2 விதமான கேரக்டர்ஸ் நம்ம எடுத்துடும். அந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அதோட டிசைடு கேரக்டர் எடுத்து என்ன பண்ணுறோம், மேல் ஃபீமேலுக்கும் செலெக்ஷன் பண்ணி அந்த பேரண்ட்ஸை மிக்ஸ் டுகெதர். அப்போது நமக்கு ஹைப்ரிட் கேரக்டர்ஸ் கிடைக்கும் ஒரு வாய்ப்பு. ரெண்டாவது எமாஸ்குலேஷன். இது வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் மார்க் பண்ணிக்கோங்க. எமாஸ்குலேஷன் கேட்பாங்க. இப்போ எமாஸ்குலேட் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் ஆந்தர்ஸ். அவ்வளோதான். எப்போ? ஆஃப்டர் ப்ளூம். இப்போ மழை வெடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆந்தரை நாம் ரிமூவ் பண்ணிடுறோம். அப்படி ரிமூவ் பண்ணுனா நமக்கு என்ன நடக்கும்? செல்ஃப் பாலினேஷன் நடக்கிறத ஸ்டாப் ஆகும். செல்ஃப் பாலினேஷன் நடக்கிறத ஸ்டாப் ஆகும். அப்போ ப்ராசஸ் ஆஃப் ரிமூவல் ஆஃப் ஆந்தர்ஸ் டு ப்ரிவெண்ட். எந்த இடத்துல செல்ஃப் பாலினேஷன் நடக்கிறத ஆன்சர் ரிமூவ் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக பாலினேஷன் நடக்கிறது ஸ்டாப் ஆகிடும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் ப்ராசஸ் கொண்டு வரோம். தட் நேம் இஸ் கால்டு ஆந்தசிஸ்மம். ஆந்தசிஸ்னா ஃப்ளவர் டெவலப்டு. நல்ல ஃப்ளவர் வெடித்து வெளியே வரும்போது அந்த இடத்துல மேல் பார்ட்டை ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணோடனே அந்த இடத்துல ப்ராசஸ் செல்ஃப் பாலினேஷன் நடக்காது. தட் ப்ராசஸ் இஸ் கால்டு எமாஸ்குலேஷன் அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட் ஐ கோயிங் டு பார் பேக்கிங் ப்ராசஸ். இங்கே நம்ம மேல் பாட்டு சொல்லுவோம் இல்லையா எமாஸ்குலேட்டில், அந்த இடத்துல என்ன ஸ்டிக்மாவை சொல்கிறாங்க. இது ஒன்று என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்டிக்மா ஃப்ளார் இருக்கக்கூடிய ஸ்டிக்மா கேரக்டரை வெறும் பாலித்தீன் கவர் வச்சு பேக் பண்ணுறாங்க. பை மாதிரி கட்டி வச்சிடுறாங்க. அப்போ ஃபீமேல் பாட்டு என்ன பண்ணும்? மேல் பாட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குமா? மேல் பாட்டு என்ன பண்ணும்? ஃபீமேல் பாட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும். அப்போ அந்த இடத்துல செல்ஃப் பாலினேஷன் நடக்காது. அப்போ செல்ஃப் பாலினேஷன் நடக்கலை அப்படின்னா வி கோ ஃபார் சம் அதர் ஃப்ளவர் ஆர் சம் அதர் பிளான்ஸுக்கு இந்த வாட் இஸ் இந்த ஆந்தர் என்ன பண்ணோம்? ஏன்னா ஸ்டிக்மா தான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்களே. அப்போ அந்த ஆந்தர் என்ன பண்ணுன்னா வேற ஒரு பிளான்ட்டில் போய் பாலினேஷன் பண்ண ஆரம்பிச்சோம். தட் ப்ராசஸ் இஸ் கால்டு பேக்கிங் ப்ராசஸ். இப்போது இந்த ஸ்டிக்மா ஆஃப் த ஃப்ளவர் ப்ரொடெக்டட் அகெயின்ஸ்ட் யாருக்கு? எனி அன்டிசர்வ்ட் pollen grains பை கவரிங் எ பேக் போட்டு என்ன வச்சுருக்காங்க, க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோன்னே அது பாலினேஷன் பண்ண முடியாத கெப்பாசிட்டி குறைஞ்சிருது. ஸோ இந்த மேல் கேரக்டரோ ஆர் ஃபீமேல் கேரக்டரோ கோயிங் டு ஃபார் நெக்ஸ்ட் அதர் பிளான்ட்ஸு ஆர் சம் அதர் கேரக்டர்ஸோட போய் யூஸ் பண்ணி பாலினேஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். தட் ப்ராசஸ் நோன் எஸ் பேக்கிங். அந்த இதுக்காக ஹைபிரிட் பண்ணுறது. அடுத்தது கிராசிங்.
பொதுவாக செலக்ட் பண்ணக்கூடிய மேல் கேரக்டர்ஸ் வந்து இப்போ நம்ம போலன் கிரெயின்ஸ் இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய போலன் கிரெயின்ஸு. அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய போலன் கிரெயின்ஸு நாம் செலெக்ஷன் பண்ண மேல் கேரக்டரோட போலன் கிரெயின்ஸாக இருக்கணும். அந்த மேல் கேரக்டருடைய போலன் கிரெயின்ஸு கோயிங் டு யார்கிட்ட ஸ்டிக்மா கிட்ட என்டர். வாட் இஸ் அ மேல் ஃப்ளவர் என்டர் டு த ஸ்டிக்மா, அவ்வளோதான். தட் நேம் ஆல்சோ எமாஸ்குலேட்டட் ஃப்ளவர். ஏன்னா சூட்டபிளான ஒரு பாட்டுக்கிட்ட போய் ஃபியூஸ் ஆகிடுது. அந்த ப்ராசஸ் கோயிங் டு த தட் இஸ் கால்டு கிராசிங். கிராசிங்கோட கிரேட் சக்ஸஸ் என்னது? ஹைபிரிட், அவ்வளோதான். ஆஃப்டர் தட் ஹார்வெஸ்டிங் பண்ணுறோம். ஹார்வெஸ்டிங் சீட்ஸ் அண்ட் ரேசிங் பிளான்ட்ஸ். இந்த பாலினேஷன் லீட்ஸ் டு த ஃபெர்டிலைசேஷன் பண்ணிக்குது. அண்ட் ஃபைனலாக சீடு ஃபார்மேஷன் டேக்ஸ் பிளேஸ். பாலினேஷன் நடக்குது. பாலினேஷன் ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் போகுது. ஃபெர்டிலைசேஷன் வந்து நம்ம எங்கே ஃபைனலாக நம்ம சீடு ப்ரொடக்ஷன் ஆகுது, சீடு ஃபார்மேஷன் நடக்குது. அந்த சீடு ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா நல்ல வெல் டெவலப்டு நியூ கேரக்டர்ஸ் ஃபவுண்ட் ஆகுது. அந்த மாதிரி ஒரு சீடு நியூ கேரக்டர்ஸாக ஃபவுண்ட் ஆச்சுன்னா தட் இஸ் கால்டு ஹைப்ரிட். அதனால நமக்கு வெரி ஷார்ட் பீரியடில் நமக்கு மோர் ஈல்ட் ஆஃப் கிராப்ஸ் கிடைக்குதுன்னா தட் இஸ் கால்டு ஹைப்ரிட், அவ்வளோதான். எதுக்காக? ஒன்லி மெத்தட் ஆஃப் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் தேவையான சீட்ஸு இந்த மாதிரி ஹைப்ரிட் பண்ணும்போது நமக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைச்சதுன்னா தட் இஸ் எ வெரி கிரேட் சக்ஸஸ். ஸோ இந்த வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ.